நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கீங்களா ஒரு மலை, அது மேலே தான் ஏற போகிறோம். இது வீக்கெண்ட் ட்ரிப்பு டே 1. 3 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று சைட் சீயிங்கு, அதுவும் நைட்டில் என்னன்ட்டு நீங்கள் வீடியோவில் போனது தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் தங்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் பார்த்துருந்தோம், அதையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 3வது சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு. இந்த 3 விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் ஈவினிங் கிளம்புனதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட்டை கண்டிப்பாக இந்த டைமாவது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்றது தான். நீங்கள் இன்கேஸ் கிளம்புறீங்கன்னா தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இந்த நைட் டைமில், அதுவும் இருட்டுற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு 6 o'clock அந்த மாதிரி போயிடுங்க, அந்த சன்செட் டைமில். நாங்கள் ஒரு 3 வீடியோ எடுத்திருப்போம். 3மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். செட் ஆக ஆக இன்னுமே அழகாக இருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே பண்ணுற இடமும் நான் காமிக்கிறேன். ஏன்னா அதுவுமே ஒரு சூப்பரான இடம் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம போனதுக்கப்புறமா நான் அது காமிக்கிறேன். ஸோ போன ட்ரிப்பு யாரும் பார்க்கலன்னா பாண்டிச்சேரி ட்ரிப்பு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஷேக் ஆகிடுச்சு, என்னால் வீடியோ அந்தளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்க முடியல நைட்டு டைமுன்றதுனால. அதுவும் இல்லாமல் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் பார்த்தேன் அவ்வளோ ஷேக் இருந்தது. ஸோ அதுலேயே வந்து 3 வீடியோ நான் போட்டிருப்பேன். அடுத்த 2 வீடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்தது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். மற்ற காசெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா போகிறவங்கள நிறுத்தி ஜிபேயில் காசு வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தது. செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கும்போது. போகலாம் வச்சுருங்க மக்களே. ரீச் ஆகிட்டோம். போட்டிருக்கா ஐ லவ் ஏலகிரின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes கூட ஆகாதுன்னு இருக்கிறேன். வெறும் ஒரு 20 minutes தான் மேலே ஏறுறதுக்கு. ரொம்ப சின்ன மலை தான், பட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள். அதே மாதிரி சென்னைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கா. ஒரு 3 to 4 hours மேக்ஸிமம். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ஓனுன்னா வந்தீங்கன்னா காரில் இந்த மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னா ஜோலார்பேட்டையிலேருந்து பக்கம், இல்லைன்னா வாணியம்பாடி வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து கூட நீங்கள் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது ஏலகிரிக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் போல இருக்குதா. நாங்கள் புக் பண்ணியிருக்க ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஏலகிரி. ஸோ இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுங்க. அதே மாதிரி எப்போவுமே நாங்கள் நார்மலாக லாட்ஜஸ்ஸு ஹோட்டல்ஸு அந்த மாதிரி தானே போய் ஸ்டே பண்ணுவோம் ஒரு 4 செவத்துக்குள்ளே. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூவாக பாருங்கள். நான் ரீச் ஆனதுக்கப்புறமா இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஸ்டேவை பற்றி. இதான் என்னடா ஏதோ பேய் வீடு மாதிரி வச்சுக்கிறானுங்க. ஃபோன் பண்ணுறேன். போ முன்னாடியே போ, அதான் போட்டு வச்சுருக்கானே. எனக்கு இது கிடையாது, அதுதான் அடுத்தது தான். இது கோயில்ரா, இங்கே பேர். நீ அப்படியே நேராக போக மச்சான். பார்க் பண்ணணும். இதுதான் இங்கே தான் பார்க்கிங்கா. இறங்கு.
எனக்கு அப்படியே ஒரு பேய் வீட்டுக்கு வர மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஈவில் டெட் படத்தில் வர மாதிரியே இருக்கு. இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இதில் எந்த அளவுக்கு எனக்கு தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. நான் அப்புறமா உள்ளே செக்இன் பண்ணிவிட்டு திரும்ப நான் சுற்றி காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு கோப்ரோவில் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். நான் அதுக்கப்புறமா ஐஃபோனில் எடுத்து காட்டுறேன். ஆமே செக்இன்லாம் முடிச்சாச்சுங்க, பே பண்ணியாச்சு, லக்கேஜஸும் வச்சாச்சு. ஸோ இப்போ எங்கே போகிறேன்னா சாப்பிட்றதுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் சாப்பாடு நல்லா இருக்காது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். நான் போயிட்டு ஃபுட்டு எப்படி இருந்தது, ப்ரைஸு நாமினலாக இருக்கா, எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்குமான்றது நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸு இங்கே எப்படி இருக்குது, ஸ்டே பண்ணுறது ஓகேவா, எல்லாம் சேஃபா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி ப்ரைஸு எல்லாமே நான் சொல்லிடுறேன். நீங்களுமே ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்ன இதுன்ட்டு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைனா நல்லா இல்லை. இல்லை சப்போஸ் ஓகே இந்தந்த விஷயம்லாம் நல்லாயிருக்கு, இந்த விஷயம் நல்லா இல்லைன்னா அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிளான்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து புது ரெஸ்டாரண்ட் நாங்கள் ட்ரை பண்ணது. லாஸ்ட் டைம் நான் போயிருக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ பார்ப்போம் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ரூம் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 2500 ஆக்சுவலாக. பட்டு நாங்கள் கன்சப்ஷன் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி தர சொன்னோம். ஸோ அதனால் 2000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ரூம் வந்து ஓகே தான், நம்ம ஏசி அப்படிலாம் இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஸோ இங்கே இன்னுமே நாங்கள் போய் தங்குறோம்ல, அதே மாதிரி நிறைய செட்டப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃபுட்டு அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட்டு இப்போ வந்து என்னென்னா இது சீசன் டைமும் கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் 2 o'clock தான் வந்து செக்இன் பண்ணணுமா. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் செக்இன் பண்ணோம். ஸோ அதனால் ஏன்னா நாங்கள் முன்னாடியே வந்து சொல்லிட்டா அதுக்கப்புறமா அவங்க பொறுமையாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னாங்க. இன்கேஸ் நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா 2 o'clock செக் பண்ணிங்கன்னா சாப்பாடு எல்லாமே அவங்கள அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஏன்னா நாங்கள் 2000 ருபீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வராதுன்ட்டாங்க. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் ரூம் ஓகே தான். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் கப்புள்ஸாக வரீங்க, ஃபேமிலியாக வரீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரூம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், தாராளமாக தரலாம் 2000 ரூபாய். மற்றபடி இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து வெளியில் ஃபுட்டு மோஸ்ட்லி வாங்கிட்டு போய் தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு போய்ட்டு ஃப்ரெண்டு ஃபார்மசிக்கு போயிருக்கான், அவன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா போயிட்டு சாப்பிட வேண்டியது தான். ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா இப்போ நாங்கள் ஆப்போசிட் சைடில், ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய லாட்ஜஸ்ஸு எல்லாமே இருக்கும். ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே லாட்ஜஸ்ஸு அது இதுன்னு நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் போன டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பைக் விடுற அளவுக்கு இடம் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி, பட்டு காரு விடுற அளவுக்கு இருக்காது. ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கவே இல்லை, இந்த டைம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டேஸ்ட்டு, ப்ரைஸு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, தெரிஞ்சுப்போம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மல் ப்ரைஸ் தான்.
ஸோ கண்டிப்பாக அஃபோர்டபுள். பட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். சொல்லி சரி இருக்காது. இருக்கும். இங்கே கேட்டால் அங்கே சொல்லு, இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பு. மாற்றி ரெஃபர் பண்ணிப்பாங்க சொல்லுது. இங்கே வந்து கேட்டால் அங்கே ரிசர்ட் நல்லா இருக்கும். சொல்லலை, அதேதான். கஸ்டமர் சர்வீஸே சரியில்லை. ஏய் நாள் இருக்காங்க. பன்னீர் கேட்டோட பட்டர் சிக்கன் கொடுத்துருக்காங்க. மச்சான் பட்டர் சிக்கன் தக்காளி சாஸ் கொடுத்துட்டு போகிறோம் மச்சான். நீங்கள் வாங்கியே போகலாமா? வேறு எங்கேயும் தெரியாது. சொல்லுங்க சார். 6 குஸ்கா 600. இந்த பெப்பர் சிக்கன் ட்ரை ஒன்று. பெப்பர் சிக்கன் ட்ரை. சிக்கன் ட்ரை பார்சலுங்களா? ஆமாம் பார்சல். Paytm payment of 600 rupees. இருங்க நானே கொடுத்துருங்க. கொஞ்சம் 2 மினிட்ஸ் சார். ஓகே சார், ஓகே வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ வேறு போகுங்க? பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் நின்று தான் இருக்கிறோம். 2 மினிட்ஸ்லாம் பார்க்குறோம். ரெக்கார்டிங்கில் இருக்காங்க. என்ன பண்ண போகிறா? எதுக்கு? இல்லை அவரு உனக்கு என்ன வேணும்? இப்போ பரோட்டா சிக்கனு இருடா. பரோட்டா சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்கும்? நார்மல் சைஸ் தான். அப்போ 4 பரோட்டா. 4 பரோட்டா, சிக்கன் 65 ஒன்று 2 கொடுத்துருங்க. 2 பிளேட்டு. ஆமாம். வேறு ஏதாவது ட்ரையில் ஏதாவது பெப்பர் சிக்கன் ட்ரை அப்போ சொல்கிறீங்களா? வேறு அவ்வளோதானே. பட் லாலிபாப்பா நான் 65 இருக்கு. தந்தூரி இருக்குது. எக் பொடி மாஸ் 2 கொடுத்துருங்க. கிரேவி பட்டர் சிக்கன் கிரேவி. பட்டர் சிக்கன் கிரேவி. பட்டர் சிக்கன் கிரேவி. பட்டர் சிக்கன் கிரேவி. அவ்வளோ. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் சார். ஓகே. 10 மினிட்ஸ் ஆகிடும். நம்ம எல்லா ஆர்டரும் பக்கம் பண்ணிடுவோம். சரி ஓகே. எங்கேயே வெயிட் பண்ணுறோம். ஓகே சார். கார் எங்கே நீ படிக்கும்? ஆப்போசிட்டில். கொண்டு வந்துடலாமா? அப்படி பேசு. பரவாயில்ல. எதிரியை கூட நம்பலாம், கூட நண்பனை நம்பக்கூடாதுன்னு டான் பாஸ்கோ. ஸ்பீக்கர் போடுறான். டேய் இவன் ஒரு ஸ்பீக்கர் எதுலடா போடுவேன்? ஸ்பீக்கர் வச்சிருக்கியாண்ணா? எடுத்துகிட்டு வரலண்ணா. மொபைலை கதறண்டா. தாத்தா வராரு, ஐஃபோனில் வராரு, கதற விடாருன்னா 2 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிற மச்சான். அது கதறணும், எல்லாமே பண்ணணும். அது நம்ம கேட்கறது எல்லாமே பண்ணணும். பண்ணு மச்சான், எல்லாம் பண்ணு மச்சான். ரொம்ப இதானா அதே காரி துப்பு மச்சான். அது நான் மேக்கு தான் வாங்கலான்னு பார்த்தேன். மேக்கு ஐயோ மேக்கு ஏன் அப்படின்னா, உன்னோட நீ வாங்கினது சூப்பர், ஓகேவா? நம்ம தேவைக்கு ஏற்றாப்ப தான் நம்ம ப்ராடக்ட் வாங்க முடியும். கரெக்டாக? அதுதான் மேட்ரு. உனக்கு ஒரு எல்லாமே குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் எல்லாத்தையும் லைசன்ஸ் வெர்ஷன் தான் நீ வாங்கணும். நீ கிராக்டு வெர்ஷன் போட்டாலே அது மேக்கு கிடையாது, அது கூப்பு வேஸ்ட். இது நல்லா சுப்பீரியராக இருக்குது. அதே மாதிரி பில்டு குவாலிட்டி வேற லெவல். ஐஃபை வாங்கியிருக்கேன், நல்லா தானே இருக்கும். குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. வெண்ண மாதிரி இருக்கும் மச்சான். ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். ஆமாம். இது இந்த கடை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தெரியல. ஆமாம், கீழே மட்டும் தெரியும், இப்போ மேலே கட்டியிருக்கிறான். காசு வந்து இருக்குல்ல.
காசு இருக்குல்ல காலேஜ் ஆசை இருக்கலாம். ஆனால் இது என்ன கதைன்னு தெரில. இது நான் போன டைம் வாங்கும்போது பார்த்த மாதிரியே இல்லைடா இந்த கடை. அதாவது நான் வரும்போது இந்த மாதிரி கடையே இல்லை. அந்த லேக் இல்லை, அந்த லேக் வியூ ரோடு இருக்கு. இந்த கடையை நல்லா பார்த்துக்குங்க. நல்லா இருக்கு சொல்லுவாங்க. ஆமாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். பக்கா இதோட போகிறானுங்க மச்சான். சரி ஏலகிரி வந்திருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லவே இல்லை நீங்கள். என்ன பண்ணலாம் பண்ணலாமா? நீதான் இப்போ ஒன்றும் பண்ண போகுது. டேய் கார் சாவி கொடு, நான் போய் பார்க்குறேன். அதுவும் சொல்கிற இதுவும் சொல்கிற. அது தெரியல. டேய் ஏறும்போது பார்த்தல, ஏறும்போது இருந்ததுடா. நான் கீழே எங்கேயும் இறங்கலையே, இங்கே வந்து தான் இறங்கினேனே. அதான் விழுந்துருந்தா இந்த வழியில் தான் விழுந்துருக்கோம். ஓ இப்போ வந்த வழியெல்லாம் போய் பார்த்துனுவா. இல்லை அங்கேருந்து கிராஸ் பண்ணிங்க தானே வந்தோம், அதெல்லாம் விழுந்துருக்காது. நான் ரெஃபர் பண்ணுவேன். வாங்க 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 நல்லா இருக்கும் சொல்லுவேன். கடையை முட்டு ரெனோவேட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏய் அப்படியே கீழே பார்த்துக்கினே வா மச்சான். தொலைச்சது நீ தேடுறது நானா? அதே வா பார்த்துனே வா. இல்லை இல்லை அப்படி போக முடியாது. சாப்பாடு வாங்கிட்டு இப்போ தான் வந்தோம். இங்கே பின்னாடி இருக்குல்ல, ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நைட் அந்த அளவுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. சரி கோப்ரோவில் அந்த அளவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் இதை நான் கேமராவில் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சில்லி சிக்கனு, இது பெப்சி சரக்கு இல்லை, சில்லி சிக்கனு. ஆமாம் மச்சான், உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நல்லாயிருக்கு. சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூ பண்ணும்போதே தெரியணும். சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. சில்லி சிக்கன் நல்லாயிருக்கு. மக்களே அடுத்த டிஷ்ஷு பெப்பர் ஃப்ரையி. ஓகே, இந்த பெப்பர் ஃப்ரை இதுவுமே நல்லா தான் இருக்குது. நல்லா காரமாக சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ தாங்க சாப்பிட்டு முடித்தோம். ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக நான் மறந்துட்டேன். பரோட்டா அதே மாதிரி பட்டர் சிக்கன் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய பேசிகிட்டே இருந்தோமா, வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். ஸோ ஃபுட்டு வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. தயவு செஞ்சு போய் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் தங்கியிருந்த பிளேஸ் இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு இது ஃபுல் செட்டப்பு. இந்த 2 டோமில் இந்த ஒரு டோம் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் 2500 ருபீஸு. பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். அதனால் எங்களுக்கு 500 ருபீஸ் லெஸ் பண்ணி வெறும் 2000 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நான் அப்புறமா உள்ளே காமிக்கிறேன். ஒரு ஃபேமிலி வந்தால் ஸ்டே பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ப்ளே கிரவுண்ட் ஏரியா. ஸோ இங்கே நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. இது இடமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள ஃப்ரீ ஓப்பன் ஸ்பேஸு. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தால் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சேஃபான ஒரு பிளேஸு. மெயினாக சொல்லணுன்னா ஃபேமிலி யார் வந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இங்கே யாரும் வந்து உள்ளெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா வெளியில் கேட்டெல்லாம் லாக் பண்ணிவிடுவாங்க. உள்ளே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றலாம். ஸோ அதேமாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 செட்டப் இருக்கா, டென்ட் செட்டப்பில் இருக்கும் அது 2ம். ஸோ அதே மாதிரி இது ட்ரீ ஹவுஸ் வந்து அது ஒரு தனி பேக்கேஜ் 3000 சம்திங் நினைக்கிறேன் அது. ஸோ அதை நான் காமிக்கலான்னு பார்த்தேன். நாங்கள் ஆல்ரெடி ஆக்குபைடாக இருந்ததுனால ஸோ அது பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளே கிரவுண்ட் ஏரியா இங்கே ஃப்ரண்ட்டில். நீங்கள் அதே மாதிரி
அந்த நைட்டு ஃபயர் வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க, கேம்ப் ஃபயரு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒன்று கொடுத்துருவாங்க. மொத்தம் உங்களுக்கு 5 இருக்கும். ஸோ அந்த 5 இதில் உங்களுக்குன்னு தனியாக கீ மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணி அந்த ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்கும் இந்த செட்டப்பு. ஸோ எங்களுக்கு வந்து 2000 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டோம். இன்கேஸ் நீங்கள் போனீங்கன்னா பார்கெயின் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நாங்கள் போனது ஆஃப் சீசனு, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஆக்சுவலாக கூட்டன்ற சென்ஸ், நான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அங்கே. அதுக்கப்புறம் ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி குரூப்பாக வந்திருந்தாங்க, ஒரு 5-6 பேருக்கு. அவங்களுக்கு டென்ட்டு, அதே மாதிரி நைட் வந்து மியூசிக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி ஒரு செட்டப் இருக்குல்ல, அது வந்து இன்னொரு இது. அது பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து கிராஃப்ட் ஏலகிரி அப்படின்ற ஒரு பிளேஸு. ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வர்றீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணி பாருங்கள், தங்குங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு ஒரு 1 o'clock கிட்ட இருக்கும். நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக வெளியில் போயிட்டு சுற்றிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் ரெண்ட் எடுத்தது. கீழே ஒரு பெட்ரூமு. இதுலேயே ஆக்சுவலாக 3 பேர் இருக்கலாம், 2 பேர் படுக்கிற மாதிரி. அதே மாதிரி மேலே ஓகே, ஏசி கிடையாது. ஆல்ரெடி கிளைமேட்டே ஏசி மாதிரி தான் இருக்குது. இதுக்கு திரும்ப ஏசி நம்மளுக்கு, பட் ஸ்டில் இது மேலே ஓகே. மேலேயே நீங்கள் படுத்துக்கலாம், கீழே படுத்துக்கலாம். ஸோ பிளாங்கெட்ஸு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ரூமே இவ்வளோ தான். ஃபேன் ஒன்றுனா ஃபேன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மக்களே. ஸோ இங்கே தான் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். இதுதான் கம்ப்ளீட் வியூ. டைம் தெரியல, பேய் தூங்குற நேரத்தில் ஓகே. நல்லா இருக்கா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஃபேமிலி எல்லாருமே, ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஃபேமிலி கூட வந்திருந்தாங்க. ஸோ ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே சேஃபான இடம், நம்பி வந்து இங்கே தங்கலாம். மற்றபடி இங்கே இருக்கிற இது நான் சொல்லிட்டேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், நான் சொல்கிறதுக்காக நீங்கள் தங்க வேணாம், இதை விட பெட்டர் பிளேஸ் கூட இருக்கலாம். பட் இங்கே ஸ்டே பண்ண வரைக்கும் ஃபேமிலி, பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே சேஃபான இடம். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நீங்கள் தனியாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஜாலியாக இந்த மாதிரி ஸ்டே பண்ணலாம். இங்கே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஒரு 4 ரூமுக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் ஜாலியாக வெளியில் வந்துட்டு நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதுதான் இது ஒரு பெனிஃபிட்டு. 2000 ரூபாய்க்கு ஒர்த் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்டே. ஸோ அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குவோம். நாளைக்கு காலையிலேருந்து நான் சொன்ன அந்த பிளேஸுக்கு போவோம், ஹிடன் வாட்டர் ஃபாலுக்கு போவோம் காலையில். நாளைக்கு போய் அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு அடர்ந்த காடு. ஏன்டா காட்டுக்குள்ளே எங்கடா வெளிச்சம் தெரியும் மச்சான். சைட்லலாம் அப்படியே பார்த்துனே புலிகளே ஏதாவது இருக்கான்ட்டு இருந்ததுன்னா அப்படியே உக்காந்துருக்கேன் முன்னே. அதான் ஆக்சுவலாக நாங்கள் அந்த பிளேஸுக்கு வந்துவிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே வெளியிலேயே ஒரு போர்டு போட்டு வச்சுருக்காங்க, போட வேணாம் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் இங்கே இப்போ நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் நடந்திருக்கு. வச்சு இது ஒரு பாதை போகுது, இது ஒரு பாதை போகுது. ஓகே,
ஸோ வி ஹாவ் டு டிசைட் விச் ஒன் டு கோ. இது ஒரு சீப்பாக இருக்குது, கையை கீழே வச்சுருக்கீங்க, கீழே விழுந்துடும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம்